ஹே துளசி, அம்மா, என்னாச்சு? துளசி கையில ரத்தம் அப்படி வளைஞ்சது. அதை பார்த்தும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாம இப்படி அரக்கனா மாறிட்டேனே. பாவம் துளசி என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் தான் அவளை கண்டுக்கவே இல்லை. என்ன ஜென்மண்டா விஸ்வானி. துளசிக்கு நடுவுல இந்த லக்ஷ்மி யாரு? அவ என்ன துளசியை பார்க்கறதுக்கு தடையா இருக்கிறது? சிவகாமி அத்தை மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா என்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பாங்க. இவ்வளோ பேர் இருந்தோம், துளசிக்கு ரத்தம் வரும்போது ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ண வரலையே. அவ பார்த்த பார்வை என்னடா விஸ்வா, நீ கூட மாறிட்டியான்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம இருந்துட்டேனே. என்ன பண்றது, சூழ்நிலை என்ன இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. எல்லாமே என் நேரம். எப்பதான் என் நேரம் மாறப்போகுதுன்னே தெரியல. மாமா இந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு நம்ம எந்த தப்புமே பண்ணல. அதுவும் இல்லாம அத்தை மாமா கோச்சுப்பாரு, அவர்தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி என்னங்க வர சொன்னாங்க. ஆனா இப்போ மாமாவே நீ எதுக்கு வந்தேன்னு கேக்குறாரு. அப்ப அத்தை எதுக்கு போய் சொல்லி நம்மள இங்க கூட்டிட்டு வரணும்? எனக்கு இங்க எதுவுமே சரியாவே புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இந்த நேரத்துல யார் இங்க நடந்துட்டு இருக்கா? மாமாவா இருக்குமோ, இல்ல அத்தையா இருக்குமோ? ஒருவேளை அந்த தத்தியா இருப்பானோ? எப்படி துளசிக்கிட்ட பேசுறதுன்னே தெரியலையே. அவ கையில வேற அடிபட்டிருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியல. அவகிட்ட பேசுறத
ஒருவேளை அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்போ என்ன பண்றது? ம்? டேய், அங்க என்னடா பண்ற? ஆ, அப்பா இந்த டைம்ல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவும் அந்த ரூம்ல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சோ இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அப்பா இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன்பா இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? நானும் அவளும் ஒன்னா தான் பிறந்தோம், ஒன்னா தான் வளர்ந்தோம், ஒன்னா தானே படிச்சோம். அப்படி இருந்துட்டு இப்ப வந்து அவ கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொன்னா எப்படிப்பா? அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை? கேட்டா அதையும் சொல்ல மாட்டீங்க. விஸ்வா, நான் சொன்ன அதை மட்டும் செய். என்ன எந்த கேள்வியும் கேட்காத. டேய், நான் உனக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கலடா. இத பாரு, என்கிட்ட எவ்வளவு தடவை கேட்டாலும் அதுக்கான பதில் வராது. நான் சொன்னதை செய்யுங்கிற ஆர்டர் மட்டும் தான் வரும். ஏன்பா? டேய், முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. இங்க பாரு, என் வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு போடா. இந்த வீட்ல மாமாவுக்கு மட்டும்தான் நம்ம மேல பாசம் இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட மாமாவே அந்த பைரவி எப்படி மாத்திருக்கா பாரு. துளசி, சொல்லு பார்த்திபா, இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சா? இல்லடா தங்கம், இவ்வளவு நேரம் டியூட்டி பிஸியா போயிட்டு இருந்தது, டைமே கிடைக்கல. இன்னும் 10 நிமிஷத்துல திரும்ப நான் டியூட்டிக்கு போய் ஆகணும். நீ தனியா இருப்பியே, சாப்பிட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். யார் சொன்னா நான் தனியா இருக்கேன்னு? என்ன சுத்தி 6 பேர் இருக்காங்க. 6 பேரா? ஆமா. என்னம்மா சொல்ற? புரியல. யாருங்க? என்னோட மாமா, என்னோட அத்தை, அவங்களோட பையன், அவங்க சொந்தக்காரங்கன்னு மொத்தம் 6 பேர் இருக்காங்க. துளசி, விளையாடாத என்ன? அட, உண்மையதான் பார்த்திபா சொல்றேன். இப்போ நான் நம்ம வீட்ல இல்ல, மாமா வீட்ல இருக்கேன். என்னம்மா சொல்ற? மாமா வீட்லயா? ஆமா. அங்க எதுக்கு போன? பதறாதீங்க பார்த்திபா, நடந்தத முழுசா கேளுங்க. இங்க பாருங்க, இனி துளசி இங்கதான் இருப்பா. அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி மீறி ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரி பார்த்திபா, சிவகாமிக்கு நான் ஃபோன் பண்ணேன், லைன் கிடைக்கவே இல்ல. நான் கூட ட்ரை பண்ணேன். அவ தரிசனம் முடிச்சிட்டு கால் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரி சரி. சரிம்மா, சிவகாமி கால் பண்ணான்னா உனக்கு சொல்றேன்னா. சரி பார்த்திபா. நான் ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன்.
பாய், மிஸ் யூ. டேய், நான் உனக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கலடா. இத பாரு, என்கிட்ட எவ்வளவு தடவை கேட்டாலும் அதுக்கான பதில் வராது. மாமாவை ஏதோ சதி பண்ணி நமக்கு எதிரா மாத்தி வச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு நாம இங்க இருந்து போறதுக்குள்ள கண்டுபிடிச்சாகணும். வா துளசி, ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தை. இது என்ன உளுந்தெல்லாம் ஊற வைக்கிறீங்க? ஏதாச்சும் ஸ்பெஷல் டிஃபன் அத்தை? ஆமாமா, வராத விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்கல்ல, உனக்கு ஏதாவது நல்லதா செஞ்சு போடணும்ல. ஏன்னா என் தங்கச்சி பொண்ண நீ சரியா கவனிக்கல, ஆனா அந்த லக்ஷ்மிய மட்டும் நீ நல்லா கவனிச்சுக்கிட்டேன்னு உங்க மாமா கோச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை போடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அப்போ உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு தான் எனக்கு செஞ்சு போடுறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. இப்ப என்ன, என் கூட சண்டை போடணுமா? ஏன் அத்தை? இல்ல, எதை சொன்னாலும் எடக்க முடக்காவே கேள்வி கேக்குற. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அத்தை, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி துளசி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. எதுக்கு அத்தை இப்போ இத வேற குண்டால எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க? உங்க மாமாவுக்காக தான். அவருக்கு கிரைண்டர்ல அரைச்ச மாவுல டிஃபன் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. ஆட்டுக்கல்லுல ஆட்டினா மட்டும்தான் பிடிக்கும். சித்திய வேற வேலை வாங்க முடியாது, வயசானவங்க. அந்த சத்தியவதி எங்க இப்ப வெளியில போயிருக்கானே தெரியல. இந்த லக்ஷ்மிய பண்ண சொல்லலான்னு பார்த்தா ஏதாவது சொதப்பிடுவாளோன்னு பயமா இருக்கு. இப்போ நான் தானே எல்லாத்தையும் அரைக்கணும். ஏன் அத்தை, நான் இருக்கேன்ல, நான் பண்றேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீ வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி, உன்னை எப்படி வேலை வாங்க முடியும்? அத்தை, இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். இல்ல துளசி, உங்க மாமாவுக்கோ இல்ல கோயிலுக்கு போன உங்க அம்மாவுக்கோ தெரிஞ்சா ஏன் புள்ளைய வேலை வாங்குறியான்னு என்கிட்டதான் சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க அத்தை. ஷோ துளசி, வேண்டாம். அத்தை, நீங்க கொடுங்க அத்தை. இத அரைக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன, இந்த லூசி லக்ஷ்மியும் காஞ்சனா கிழவிய மட்டும் என்ன வேலைக்காரின்னு கிண்டல் பண்ணாம இருந்தாலே போதும். அப்படி ஏதாவது பண்ணாங்க, அவங்களையும் மாவோட மாவா சேர்த்து அரைச்சிருவேன். அவங்க என்னடி சொல்றது? நானே உன்னை அப்படிதானே ஆக்க போறேன். பாரு, நீ இங்க இருக்கிற எல்லா நாளும் உன்னை எப்படி எல்லாம் வேலை வாங்க போறேன்னு. என்ன அத்தை யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா. அத்தை, கொடுங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். அட பரவாயில்ல, கொடுங்க சொல்றத அத்தை. கேளு. அத்தை, கொடுங்க. என்ன பைரவி, நாசுக்கா பேசி அவகிட்ட நல்லா வேலை வாங்கி உன் காரியத்தை சாதிச்சுக்கிட்ட போல இருக்கே. இது வெறும் ஆரம்பம் தான் சித்தி. இன்னும் போக போக பாருங்க நான் என்னெல்லாம் பண்றேன்னு. இதுதான் பைரவின்னு சொல்றது. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலையப்படாதீங்க. அவளை இத வச்சு எப்படிலாம் கிண்டல் பண்ணி நான் பாடா படுத்துறேன்னு மட்டும் பாருங்க. அதெல்லாம் வேண்டாம் லக்ஷ்மி, அவகிட்ட நீ வச்சுக்காத. அவ ஒரு மாதிரியான ஆளு. அப்புறம் நீதான் அவகிட்ட வாங்கி கட்டிக்குவ. அத்தை, நான் மட்டும் அவளுக்கு சலைச்சவளா என்ன? அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஹே, சொன்ன கேளு. அத்தை, நீங்க சும்மா இருங்க அத்தை. அவளை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பாருங்க. என்ன யாருன்னு நினைச்சீங்க? நான் பைரவியோட மருமக. இதுதான் கனகலட்சுமி. பாரு, ஒன்ன மாதிரியே வருவா.
துளசி தனியா தான் எங்க அம்மா வரைச்சிட்டு இருக்காளா? இதுதான் நல்ல சான்ஸ். எப்படியாவது துளசி கிட்ட இன்னைக்கு பேசிட வேண்டியதுதான். ஆ, அப்படியா? அப்படியா? சரி சரி, நான் கண்டிப்பா சப்மிட் பண்ணிடுறேன். சரியா? மாமா என்ன எங்க நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்காரு? ஆமா, நேத்து ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்தனே, அது என்னாச்சு? சரி சீக்கிரம் முடி. என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, 2 பேரும் இங்க தனியா இருக்கீங்களா? ஏ மாமா, துளசி இங்க இருந்து சைட் அடிக்கிறீங்களா? நாளைக்கு கண்டிப்பா சப்மிட் வரேன். பண்ணு. சரியா? ஆ, நீ அதை கொஞ்சம் பாரு என்னன்னு. ஆ, ஓகேவா? ஆ, சரி சரி. அப்பாடா, போயிட்டா. மாமா, அவகிட்ட தனியா பேசலான்னு பிளான் போடுறீங்களா? அதுக்கு விட மாட்டா இந்த காஞ்சிபுரம் கனகலட்சுமி.